எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுத்தி போகுமே எங்கள் வீட்டு கூத்தாலே ஏ டோப்பமண்டே இவன் எந்த காட்டுல இருக்கா? இந்த வந்துறியே அதை பறிக்க இதை பறிக்கன்னு ஆளை காணோம். ஏ டோப்ஸ் என்ன போன் வருது? ஷோ கடவுளே, நானே காய் பறிச்சுட்டு எப்படா போவேன் இருக்கேன். அம்மா என்னடானே இப்ப போன போட்டு விட்டாலே. அம்மிட்ட போன் பேசுனா போன வைக்க மாட்டாளே. வளவளா கொலன்னு பேசிட்டே கிடப்பா. இப்ப இந்த போன அட்டன் பண்ணுவோமா வேண்டாமா? பேசாம காயை பறிச்சு கொண்டு கொடுத்துட்டு அங்கிருந்து பேசினேன்னு வேண்டாம். எதுக்கு இவ்வளவு நேரம் போன் பட்டனே எடுக்கலன்னு கேப்பா. ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு வச்சிருவோம். காய் பறிக்கமா பெற பேசின்னு சொல்லணும். ஹலோ எம்மா. சரோஜா எப்படி இருக்காளா? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காவே? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. நீ எப்படிமா இருக்கா? மாடு எப்படிமா இருக்கு? பால் நல்லா கறக்குதா? கறக்குதுல. அம்மா நீ ஒத்தி இருக்காளா? அவளுக்கு ஒரு போன் போட்டு தனதோறும் ஒரு தடவையாவது பேசுவாங்க நினைப்பு உங்களுக்கு இல்ல. நானா போன் போட்டாலும் ரிங்கு முடியும் போது தான் எடுக்கா. ஏம்மா ரிங்கு முடியும் போதாவது எடுத்தீங்களா? நானே கொஞ்சம் வேலையா இருக்கேம்மா. பெற பேசட்டுமா? அப்படி என்ன வேலை? ஏம்மா கறிக்கு காய் பறிக்க வந்திருக்கேம்மா. காய் தானே பறிக்க வந்திருக்கா? என்னமா கலெக்டர் வேலைக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்கா? சொத்த நேரம் பெத்த தாய் கிட்ட கூட பேச முடியாத அளவுக்கு அப்படி என்ன பெரிய காய் பறிச்சிர போற? ரெண்டு வார்த்தை தான் பேசுவேன், பேசிட்டு பறிச்சிட்டு போ. ஷோ கடவுளே, எனக்கு நிறைய வேலை இருக்குமா. ஏன் அவசரம் புரியாம இப்ப நீ போன போட்டு வச்சுட்டு பேசிட்டு கிடக்கா. இப்ப என்ன அவசரமா? எதுக்கு போன் போட்டா? ஏலா பெத்த தாயிட்ட பேசுறது இப்படியா பேசுவாவே? என்ன பெத்தவ இருந்திருந்தானா என்கிட்ட நாள் முழுவதும் இருந்து பேசிப்பா. நானும் அவ கூட பேசியிருந்திருப்பேன். இப்ப நான் உங்களால பெத்து வச்சுட்டு ஒரு போனுக்கு ஏமாந்து கிடக்கேன். நீங்க எல்லாரும் போட மாட்டே. நானா போட்டாலும் இப்ப பேச முடியாது அப்ப பேச முடியாதுங்க வேண்டியது. உன் தங்கச்சிக்காரி சுத்தமா அம்மா இருக்காங்க நினைப்பே இல்லாம போயிட்டா. நீயாவது என்னைக்காவது ஒரு போன் போடுவ, இப்ப நீனும் மறந்துட்டா. நான் போட்டாலும் காய பறிக்க கறிய பறிக்க நீட்டு இருக்கா. உங்களால நான் பெத்து கட்டி கொடுக்க வரைக்கும் தான் அம்மா வேணுமா? அதுக்கு ஒரு அம்மா என்ன ஒருத்தி இருக்காளேங்க நினைப்பே இல்லாம போயிட்டேனே. அப்படிலாம் இல்லம்மா. சரி சொல்லு, இப்ப என்ன பேசணும்? இப்ப என்னால காய் பறிக்க போற? அப்படி என்ன அவசரத்துல நிக்கா? ஏன் வீட்ல காய பறிச்சு போட மாட்டாவளாக்கா கறிக்கு? ஏம்மா அவியல் வைக்க கொஞ்சம் அதிகமா தேவைப்படுச்சு. நீ காய் நிறைய பறிச்சுட்டு சொல்லி என்ன அனுப்பி விட்டாவம்மா. அதான் வந்திருக்கேன். என்ன சொல்லணுமோ சொல்லு. சரிலாம் இருக்கட்டும், காயை பேர பறிச்சிட்டு போ. உன் தங்கச்சி இப்ப எப்படி இருக்கா என்ன இருக்கான்னு எதுவும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்க. போய் அவளை பாக்குறியா தனதாரம்? நான் எங்க பார்க்காம இருக்கேன், தினமும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்ப அவ கூட தான் இருக்கேன். என்னது கூட தான் இருக்கியா? ஆமாம்மா. அதையும் கேட்கா. இந்த சின்ன பிள்ளைல எல்லாம் டூருக்கு போகணும் கூட்டிட்டு போங்கன்னு கேட்டுச்சுமா. அதனால டூருக்கு எங்கேயும் போக முடியாதுல்ல. மாமா உடம்பு சரியில்லாம இருக்காவ. குழந்தைனுக்கு வேற அடிபட்டு இருக்கு. அதனால பெரியத்தையும் எங்க அத்தையும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாவ. பிள்ளையோட ஆசைப்படுது வெளியே கூட்டிட்டு போக முடியாது, தோட்டத்து வீட்டுல போய் ஒரு மாசம் தங்கிருங்கன்னு சொல்லி எங்களை எல்லாரும் தோட்டத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாவமா. நாங்க எல்லாரும் இப்ப தோட்டத்துல தான் இருக்கோம். அங்கே சமைச்சு சாப்பிடுறதுனால என்னைய காய் பறிக்க அனுப்பி விட்டாவ. அதுக்குதான் வந்திருக்கேம்மா. ஓ அப்படியா? ரெண்டு குடும்பமும் ஒன்னாதான் கிடைக்கல. ஆமா, உன் தங்கச்சிக்காரி எங்க இருக்கா? அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அதை ஏன் கேட்க? அவளாலதான் நான் இப்ப அவஸ்தைப்பட்டுட்டு கிடக்கேன். உன் மொவ சின்ன வேலையை பண்ணி வைக்க. என்னல பண்ண? எதுக்கு இப்படி கோபப்படியா? ஏமா அவ எந்த வேலையும் செய்யலனாலும் அந்த வீட்டுல யாரும் கேட்க போறதே கிடையாது. ஆனா வேலை செய்யட்டுமா முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போய் கேட்குது. இதுல வேற என்னையும் சேர்த்து கோர்த்து விட்டியது. இந்த வேலையை நானும் எங்க அக்காலும் சேர்ந்து செய்வோம், அழகா செய்வோம், அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் சொல்லிடுறியாமா. கடைசியில எனக்கு மயக்கமா வருது, அது வருது இது வருதுன்னு போய் படுத்துக்கிறியா. என்னை ஒத்தையில அவ்வளவு வேலையும் வாங்கி விடியாவ. அவளாலதான் நான் இப்ப இந்த காய் பறிக்க வந்து கஷ்டப்பட்டுட்டு கிடக்கேன். நேத்து என்னடானா ஒரு கூட மீனை வாங்கி அதை அவளத்தையும் கிளீன் பண்ற வேலையை எனக்கே விட்டுட்டாவ. இன்னைக்கு காயெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு பறிக்க வேலையை எனக்கு விட்டுட்டா. இதுவும் உன் மாவ பண்ண வேலைதாம்மா. ஏன்னா நீ ஒத்தையில எதுக்கு காடு காடு அலைஞ்சிட்டு கிடக்க? அங்கதான் ஆட்கள் இல்லாம இருக்க அந்த ரோசாப்பு குசுப்புல என்ன பண்ணியாலுவே சேர்ந்தால கூட்டிட்டு வந்து வேலையில முடிச்சிட்டு போக வேண்டியதானே. அவிய சோர்பங்க அடுப்படியில இருக்கேன் பாவ. இந்த வேலை என்னாலையும் உன் மாவ சின்ன மாவளாலையும் தான் பண்ண முடியுமா? நீங்க தான் சாதிக்கன்னு எங்களை அனுப்பி விட்டுறியாவ. எல்லாத்துக்கும் காரணம் உன் சின்ன மாவதான். அவதான் என்னை மாட்டி விட்டுட்டு வீட்டுல படுத்து தூங்கிட்டு கிடக்கா. ஏன்னா அவளுக்கு என்ன பிரச்சனையா? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? அவளுக்கு என்ன செய்து? அவன் நல்லதா இருக்கா. சும்மா வேலை செய்யங்க வேற செய்ய மாட்டேன்றியா? உன் மவளுக்கு விளையாட்டு தானே இன்னும் போவல பாத்துக்க. என்னை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு நான் எரிமலையாவே கொதிச்சிட போறேன் பாத்துட்டே இரு. அவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு அவட்ட கேட்டியா? ஏம்மா அவர் பாக்கலாம் நல்லதா இருக்கா. எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் எனக்கு ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு எழும்பி ஓடிறியா. பாந்தி வருதா பேதி வருதான்னு கேட்டாச்சு, ஒண்ணும் வரலையா. நீ வேற சும்மா நீ டென்ஷன் பண்ணாதம்மா. அவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு அவட்ட கேட்டியா? ஷோ எங்க அம்மைக்கு என் அவசரம் புரியுதா? அவளை பத்தி கேட்டு என் நேரத்தை வீணாச்சிட்டு இருக்கா.
செஞ்சிட்டு இருக்கா, திடீர்னு அவளுக்கு பியாதி எடுத்துருது. என்னல சொல்லியா பியாதிமா இருக்குது? ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, அவளுக்கு ஒரு மாதிரி வருதுன்னு மட்டும் தான் சொல்லியா. வேலை செய்ய முடியாதுன்னு வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறியா, அவ்வளவுதான். ஏல ஒரு சமயம் தங்கச்சி மாசமா இருப்பாளா? ஷோ அவ மாசமா இருந்தா என்ன வருஷமா இருந்தா என்ன, போன வைமா. அட சோக்கர் பையல எதுக்கு இப்படி பேசுது? போன வேற டக்குனு கட் பண்ணிட்டாளே. நான் சொன்னது அந்த சோக்கர் பையலுக்கு புரிஞ்சுச்சா இல்லையான்னு கூட தெரியலையே. இவ எப்படிதான் கல்யாணம் முடிஞ்ச ஒரு பிள்ளை பெத்து வச்சிருக்காளோ தெரியல. சோக்கர் சோக்கர் சரியான சோக்கர். இப்படி இருந்தா இவ புருஷன் எப்படி இவ கட்டுப்பாட்டுல இருப்பான்? அவன் என்னோத்தி பின்னால சுத்திக்கிட்டு இருக்கான். அது தெரியாம இவ தோட்டத்துக்கு போனே காய வச்சே கறிய வச்சேன்னு சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன சொல்லன்னு தெரியல, அந்த பிள்ளைக்கு போய் என்னாச்சுன்னு தெரியலையே. இவட்ட போன் போட்டு கேட்டா சரி வராது, நம்ம நேரடியா போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான். ஏ அப்பப்பா என்ன மாங்காய் கிடக்கு? 2 மாங்காய் பச்சை போதாது, கூட்டுக்கு ஒன்று குழம்புக்கு ஒன்று. அம்மா திங்கிறதுக்கு வேணும்ல, நல்லா பறிச்சுட்டு போய் உப்பையும் மிளகாத்தூளையும் போட்டு வெட்டி வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். அவையெல்லாம் சமையல் முடிக்க வரைக்கும் நம்மளுக்கு பொழுது போகணும்ல, அதனால இன்னைக்கு மாங்காயில உப்பு போட்டு திங்க வேண்டியதான். ஒரு கூட பறிச்சு கொண்டு போயிருவோம். ஏ நெட்டச்சி, ஹாய் குட்டச்சி, என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏதாவது பறிச்சா இல்லையா? அத நான் உன்கிட்ட கேட்கணும், ஏதாவது பறிச்சியா இல்லையா? கையில ஒன்னையும் காணோம். நான் பறிச்சு அங்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன். கையில தூக்கிட்டே தெரிய முடியுமா? நான் உன்னைய காண்மேனி தோட்டம் முழுக்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன். இப்பதான் மாங்காய் பார்த்த உடனே சரி மாங்காய் பறிச்சிருவோன்னு நிக்கேன். அப்போ முருங்காயும் பூசணிக்காயும் பறிக்கலையோ? அதெல்லாம் போற போக்குல பறிச்சிடலாம், முருங்காய் எங்க பார்த்தாலும் இருக்குது. நீ முதல்ல பறிக்க வேண்டிய மொத்த காயும் பறிச்சிட்டியா? என்ன கொஞ்சம் பறிக்க வேண்டியிருக்கு, எங்க அம்மாட்ட பான் பேசிட்டு நின்ட்டேன். நான் பறிக்கக்குள்ள நீ எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்துரு. அதானே, எந்த குளிக்கலையே உட்காந்து போன் பேசி இருந்திருக்காதான் கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு நேரம் உன்னை தேடியே வேஸ்டா போச்சு. உன்னை யார் இனி தேடி சொன்னது? உன் வேலையை நீ பார்த்துட்டு வர வேண்டியதானே? அது மாங்காய் பிஞ்சா பறிக்கணுமா இல்ல விளைஞ்சாதான் பறிக்கணுமான்னு கேட்கலாமே தான். ஏன் பிஞ்சேதான் நீங்க போட்டு குழம்பு வைப்பீங்களோ? விளைஞ்ச மாங்காய் தான் பறிக்கணும் மூதேவி. சரி குழம்புக்கும் கூட்டுக்கும் 1 வேணுமா 2 வேணுமா 3 வேணுமா? 300 வேணும், பறிச்சிட்டு வந்துரு. ஏமா அவ்வளவா தேவைப்படுது? இந்த மரத்துல இருக்க மொத்தத்தையும் பறிக்க வேண்டியிருக்கும் போலயே. பேதி எடுப்பா ஒரு 4 மாங்காய் பறிச்சிட்டா போதும். 4 மாங்காய் குழம்புக்கே வேணுமா? குழம்புக்கோ கூட்டுக்கோ அதுவே ரொம்ப அதிகம் தான். சரி சின்ன பிள்ளை எல்லாம் கிடக்கு, திங்கக்கு பறிக்கணும்ல. அதுகளுக்கு 1-2 பறிச்சு கூட போதும். அஸ்கு புஸ்கு ஒரு கூட பறிக்க போறேன். பறிச்சு கொண்டு இன்னைக்கு உப்பு மிளகாத்தூள் தடவி திங்க போறேன் பாரு. மாங்காய் பறிச்சு கொண்டு கொடுத்து அந்த பிள்ளைகள் தின்னு பல்லு குசுதுன்னு சொல்லிட்டு ஒன்னும் திங்காது. என் மோவன் அந்த மாதிரி சொல்லி பார்க்கட்டும், உன்னை என்ன செய்யு பாரு. உன் மோனம் என்ன திங்க விடாத, நாங்கெல்லாம் தும்போம். ஷோ கடவுளே, சீக்கிரமா பறிச்சிட்டு வந்து தோலை. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவள் மாங்கா வேண்டுமென்றால் அதை பறிக்கத்தான் முடியவில்லை, ஒரு கத்தி வேண்டுமென்றேன். நான் பறிச்சா என்ன, அவ முறைச்சா என்ன, குறைஞ்சா போய்விடும் என்றாள். ஓஹோ ஒயில ஒயில ஹோ ஒயிலா, ஓஹோ ஒயில ஒயில ஹோ ஒயிலா. பேதிதான் இருக்கு. இந்த பாட்டை கேட்கவங்களுக்கு காதெல்லாம் கூசி பேரும். ஏ டோப்பமண்டா, என் பாட்டை நீ கேட்டிருக்கல, உனக்கு எப்படி இருக்கு? காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கு. அண்ணி என்ன பண்றிய? குழந்தை கூட்டுக்கு குழம்புக்கு போடக்கு மாங்காய் பறிக்க வந்திருக்கேன். ஏன்ட்டு சொல்லியிருந்தேன்னா நானே பறிச்சு கொண்டு வந்திருப்பேன்ல. பரவாயில்ல குழந்தை, நீங்க ரொம்ப பிஸியா இருப்பிய. பிசி மேனே எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணி நானே மரத்து மேலே ஏற்றேன். இப்படித்தானே பறிக்கணும்? ஆமா நீ பாத்து பாருங்க, எறும்புருக்கும் கடிச்சிடாம. சரி குழந்தை. குழந்தை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன நீ பேசணும்? உங்க பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? ஏன் பொண்டாட்டியா? உங்க தங்கச்சி சொல்றீங்களா நீ? வேற உங்க பொண்டாட்டி யாரு? ஏ டோப்ஸ், நீ கேட்ட கேள்வியில அவரே குழம்பி போயிட்டாரு. நீ வாயை மூடிட்டு பாரு. குழந்தை உங்க பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உடம்பு சரியில்லையா? என்னாச்சு நீ? சுத்தம் இதான் நீங்க அவளை பாத்துக்கிட்டே லட்சணம். அண்ணி நான் தோட்டத்துல எல்லாம் இருக்கேன், அவளுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியாதுல்ல. வாவ் சூப்பர் பதில். என்னது? டோப்ஸ் மாங்காய் சூப்பரா இருக்குண்ணே. 1 கிலோ அந்த மாதிரி மொத்தத்தையும் தின்று. சரி சரி. குழந்தை என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாத நீ என்ன பிரச்சனை? நீங்க வீட்டுல தானே இருந்திருப்பிய, கேட்டிருக்கலாம்ல. கேட்டா ஏன்டா ஒழுங்கா சொல்லணும்ல. எனக்கு ஒரு மாதிரி வருதுங்க, போய் படுத்துக்கிறியா? ஏதோ செய்துங்க, அவ எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. ஓ அதுவா நீ? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்ல நீ தெரியாது, நீங்க இப்ப சொன்னதுனால தான் தெரியுது. 2 நாள் அப்படிதான் இருக்கா. எங்க அம்மா என்னடானா நீ உன் தங்கச்சியை பாத்தியா கேட்டேன்னு என்ன போன் போட்டு ஏசிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு கட்டி தந்த பாரு நாங்களே பாத்துக்கிட முடியுமா குழந்தை? நீங்க தானே அவளை நல்லா பாத்துக்கிடணும். அவளுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு என்ன நீங்க தானே. என்ன ஏதுன்னு கேட்டு உங்க ஆஸ்பத்திரியில கூட்டு போய் பாருங்க.
அண்ணி என்கிட்ட இதை பத்தி ஏதாவது சொன்னாதான் நான் கூட்டிட்டு போக முடியும். என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே, நான் எப்படி கூட்டிட்டு போக முடியும்? போய் என்ன ஏதுன்னு கேட்டு கூட்டிட்டு போங்க குழந்தை. இப்ப வீட்டுல தான் இருக்கா, போய் பாருங்க கேளுங்க. சரிங்க அண்ணி கேக்க. சரோஜினி நான் சொன்னதுனால தான் அப்படி செஞ்சிருப்பா. இவியட்ட நான் என்னத்த சொல்ல? சரி பரவ கேட்டுக்கிடுவோம். ஏய் நீ மாங்காய் பறிச்சியா இல்லையா? என்ன தொங்கிட்டு இருந்து ஆடிட்டு கிடக்க மாதிரி இருக்கு. ஏ டோப்ஸ், மேல பார்க்காத கீழே பாரு எத்தனை காய் விழுந்திருக்கு. நீ போதுமா போதாதா? போதும் போதும், இருக்கதெல்லாம் பறிச்சு மரத்தை மட்டும் அடிச்சிடாத, இறங்கு. டோப்பமண்ட என்னதான் நம்ம மரத்துல மாங்காய் பறிச்சதுனாலும் ருசி கம்மியா தான் இருக்கும். திருட்டு மாங்காய்க்கு தான் ருசி அதிகம்னு சொல்லுவாங்க. பக்கத்து தோட்டத்துல இருக்க மாங்காய் மரத்துல மாங்காய் இருக்கானி பாரு. ஏன் இங்க இவ்வளவு மாங்காய் வச்சுட்டு அங்க போய் திருட முடியும்? ஆமா டோப்பமண்ட, ருசியா இருக்கானி பாத்துக்கலாம்ல. முதுகுல கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு போய் அடி வாங்கக்கு. ஐயோ அடி விழுமா, அப்ப வேண்டாம். ஒழுங்கு மரியாதையா மாங்காய் தூக்கிட்டு வா, முருங்கக்காய் பறிக்க போவோம். இவ்வளவு பெரிய மாங்காய் பறிச்சிட்டு திருட வரலாம், திருட அடி வாங்க தான் போறேன். நல்லா குஷ்பு தோட்டத்துல இருக்கிறது நல்லா இருக்குல்ல. இயற்கையான காத்து, ரொம்ப அமைதியான இடம் பத்தியா நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ இங்கே இருந்துடலாமான்னு தோணுது குஷ்பு. எனக்கு இங்க இருக்க அவ்வளோ பிடிக்கலக்கா, பேசாம வீட்டுக்கே போயிடலாமான்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படி சொல்லியா குஷ்பு? நல்லா தானே இருக்கு. டூருக்கு வெளியே சுத்தி பார்க்க போயிருந்தா கூட இவ்வளவு நல்லா இருந்திருக்காது. எனக்கு என்னமோ இங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லக்கா, அங்கேயை விட இங்கதான் ரொம்ப வேலை அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு ஆர்டர் வேற போடியாவ. அதான் கொஞ்சம் எரிச்சலா இருக்குக்கா. இப்ப நீயும் நானும் மட்டும் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருந்தோன்னு வச்சுக்கியா, இது நல்லா இருந்திருக்கும். எல்லாரையும் போட்டு இழுத்ததுதான் எனக்கு பிடிக்கவே இல்லக்கா. குஷ்பு எல்லாரும் வந்ததுனால தான் நல்லா இருக்கு. நம்ம 2 பேரும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்காது. ஏற்கனவே நம்ம அந்த வீட்டுல ஒத்தையில தானே கிடக்கும். இப்ப எல்லாரும் இங்க இருக்கிறதுனால தான் நல்லா இருக்க மாதிரி எனக்கு பார்க்க தெரியுது. சாப்பிட்டாலும் சரி வேலை செஞ்சாலும் எல்லாரும் சேர்ந்து நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கோம்ல. எனக்கு பார்க்க இதுதான் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி தோணலக்கா. சீக்கிரமா வீட்டுக்கே போயிடலாம் தான் தோணிட்டு இருக்கு. ரோசா, குஷ்பு என்ன பண்ணிட்டு இருக்கே? அம்மா நீங்க 2 பேரும் இருக்கீங்க, மத்த இல்லங்க. சித்தி சின்ன பிள்ளைகள் எல்லாம் விளையாட போறோம், நீ தென்னை மரத்துக்குள்ளவே கிடக்குதுவே. சரோஜாவும் நெட்ட மாதிரியே காய் பறிச்சிட்டு வரேன்ட்டு போனவ. மத்த எல்லாரும் வேலைக்கு போயிட்டாவ, செல்லமாவும் வேலைக்கு போயிட்டா. அப்படியே அந்த சரோஜினி பிள்ளைங்க அவ வீட்டுக்குள்ளதான் படுத்திருக்க. அவளுக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருதான். ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு? தெரியல சித்தி, நேத்துல இருந்து அப்படிதான் இருக்கா. அப்படியே உடனே ஆஸ்பத்திரியில கூட்டு போய் பார்க்கலாம்ல. ஆஸ்பத்திரிக்கு போற அளவுக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லி அவ்வளவுதான். அது ரோசா, இது புதிய இடம்ல, தோட்டத்துல கிடக்குறியா, ஒழுங்கா சாப்பிட்டுக்க மாட்டா. வெயில் வேற கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால பிள்ளைக்கு கொஞ்சம் மயக்கம் வந்திருக்கும். எல்லாம் சரியாயிடும். ஆமா ஏமா அவளுங்க? அவளும் சூரிய குழந்தைங்க கூட தோட்டத்துக்கு தான் போனா. ஓ அப்படியே சூரிய மாப்பிள்ள போயிட்டாரோ? சரி 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 போயிட்டு வரட்டும். என்ன சித்தி, அத்தை எதுவும் சொல்லி விட்டாவளோ? இல்லம்மா, எனக்கு அங்க இருந்து ஒத்தையில கிடக்கனால போற வச்சு மைடி கூட எவ்வளவு நேரம் விட முடியும்? சரி நம்மள இன்னைக்கு தோட்டத்துக்கு போய் ஓடி வந்துட்டேன். ஏனா அன்னபூர்ணி வாங்க மேடி, வாங்க வாங்க வாங்க. என்னால வாங்க போங்கன்னுட்டு ஓ பின்னாலே அப்படியே கூட்டிக்கிட்டே வரேன். காது கேட்காதவ மாதிரியே வந்துட்டா. ஐயோ மன்னிச்சிருங்க மேடி, மன்னிச்சிருங்க. நீங்க கூட்டதே காது கேட்டா நான் பின்னாடி ஓடி வந்துட்டேன் மேடி. நீங்க வந்ததே பார்க்கவே, நீங்க கூட்டதே காதுல விழவே இல்ல. நான் பாட்டுக்கு தோட்டத்துக்கு போறேன்னு ஏதோ நினைப்புல வந்துட்டு இருக்கேன். அதான் காது கலத்தி எங்க வச்சான்னு தெரியல. இல்ல மேடி, அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. என்ன எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? ஒரு வேலையும் பார்த்த மாதிரி இல்ல. மத்த வேலைலாம் எங்க? ரோசா, காலையில வேலையெல்லாம் முடிச்சாச்சு? இல்லத்தே, என்னதான் ஆரம்பிக்கணும். காய் பறிச்சிட்டு வர சொல்லி சரோஜாவையும் நெட்ட மாதிரி அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அவியனும் வரல, அதனால தான் 2 பேரும் உட்கார்ந்துருக்கோம். என்னதான் சமையல் வேலையை ஆரம்பிக்க போறோம். அப்படியா? என்ன கறி வைக்க போறியா? எத்தே பருப்பு சாம்பார் வச்சுட்டு அவியல் பண்ண போறேன். அப்படியா? சரி சரி, நல்லாதான் இருக்கும். ஆமா, அவளோ 2 பேரும் அங்க போயிட்டா, நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க. சின்னவன் கொண்டாட்டீங்க. அவ வீட்டுக்குள்ள படுத்திருக்காத்தே, கொஞ்சம் உடம்பு சரியில்லையா. என்னாச்சு? என்ன செய்தா? அவ வேலை செய்தான் ஜியா, கொஞ்சம் ஒரு மாதிரி வருதுன்னு போய் படுத்துக்கிறியா. இருந்தாப்ல அப்படி சொல்லியாத்தே, என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்ன பிரச்சனைன்னு தெரியலையா? கேட்க வேண்டியதானே? கேட்டாலும் அவளுக்கு சொல்ல தெரியலத்தே, ஒரு மாதிரி வருதுன்னு மட்டும் தான் சொல்லியா. அப்படியே இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, ஒருவேளை மாசமா இருப்பாளா இருக்கும். ஆமத்தே, நானும் அப்படிதான் நினைச்சேன். என்னெல்லாம் நினைச்சேங்கறியே? கேட்க வேண்டியதானே, இல்ல ஆஸ்பத்திரிக்காவது கூட்டிட்டு போலாம்ல? இல்லத்தே, இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள எப்படி? கொஞ்ச நாள் போட்டுமேன்னு பார்த்தோம். வேற ஏதாவது பிரச்சனையா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? வேற